ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இப்பொழுதும் பாடல் வேலை அருமையான மாணவர்கள் வந்து ஆண்டவரை துதித்து ஒரு சில பாடல்களை பாடுவார். Música ada. Screen patutan Begam sendirigo Hosana Jaya me Hosana Jaya me Hosana Jaya Make Hosana Jaya Make
வீட்டில் கொடுத்துருக்கா 9 ரூபா பட்டம். நான் இப்போ உடனே நான் வெளியே வர முடியாது. ஆதார் கார்டு பண்ணிட்டு இல்லைன்னா இந்த பிரசங்கம் ஆரம்பிங்க. அந்த இடத்துல வந்தால் ஃபோன் அடிக்க மாட்டீங்களா? ஒரு 1/2 மணி நேரம் சரி. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜன தகதிமி தகஜன தகதிமி தகஜன தகதிமி தகஜன வழிகளில் நடக்கிற நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிற நீ பாக்கியவான், பாக்கியவான். உழைப்பின் பயனை காண்பது நிச்சயமே, உழைப்பின் பயனை நீ காண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜன 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 தகதிமி நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய். செல்வமும் ஆசையும் தேடி வரும் தினமும். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய். செல்வமும் ஆசையும் தேடி வரும் தினமும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய், நீ காண்பாய். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜன 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 தகதிமி தகஜன
மைக் அங்கேயே கொடுத்துருங்கண்ணா. ஆமாம் சொல்லுங்கன்னா உள்ள ஏற்றி விட்டாச்சுன்னா சரி ரெக்கார்டு என்னை காண்பவரே ராகத்தாரே கதறும்போது என்னை கேட்பவரே கள்ளக்காற்றில் நடக்கும்போது என்னை காண்பவரே ராகத்தாரே கதறும்போது என்னை கேட்பவரே என்னக்கோ நீரெந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவன் தண்ணீரே என்னக்கோ நீரெந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவன் தண்ணீரே நடக்கும்போது என்னை காண்பவரே ராகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே இருளினின்ற பள்ளத்தாக்கில் நடக்க வைத்தாரோ கலங்க மாட்டேன் விதைக்க மாட்டேன் நீர் என்னோடு இருளினின்ற பள்ளத்தாக்கில் நடக்க வைத்தாரோ கலங்க மாட்டேன் விதைக்க மாட்டேன் நீர் என்னோடு வார்த்தையால்
வரவேற்கிறேன். விசேஷமாக நம்ம மத்தியில் இருக்கிற கல்வாரி சாப்பல் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சுதாகர் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்பொழுது அன்பு சகோதரர் வந்து அவர்களை கௌரவிப்பார். ஹலோ, கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த நாள் நிகழ்ச்சிகளை நமக்கு ஏற்பாடு செய்து தந்துள்ள ரெவரண்ட் குணசேகரன் அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். கல்வாரி சாப்பல் அந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கிற அவர்கள் சார்பாக இந்த நாள் நிகழ்ச்சிகளில் நமது பெரியவர்களை நாம் கௌரவிப்பது கடமையாக இருக்கிறது. அதன் முகமாக இப்பொழுது கல்வாரி சாப்பல் முதலாவதாக மேடையில் அமர்ந்திருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு தேவை செய்தி கொண்டு வரும் திரு சுதாகர் அவர்களை நாம் இப்பொழுது கௌரவிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நமது மெஞ்ஞானவரம் சபையின் தலைமை குருவானவர் ரெவரண்ட் கிங்ஸ்லி ஜான் அவர்களை நாம் இப்பொழுது கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நமது சபையின் உதவி குருவானவர் ரெவரண்ட் ஜேம்ஸ் மோசஸ் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நமது சபையின் மூத்த குருவானவர் ரெவரண்ட் எட்வின் ஜெவராஜ் ஐயா அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நமது சபையின் சபை ஊழியர் திரு எல்சின் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நமக்கு இசை மீட்ட வந்திருக்கிற திரு கிதியோன் அவர்களை நாம் இந்த இடத்துல கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நமக்கு இந்த இடத்திலே நமக்கு சவுண்ட் சிஸ்டம் அமைத்து தந்த நமது அருண் அவர்களை இப்பொழுது கௌரவிக்கிறோம். அடுத்தால் போல் இந்த நிகழ்ச்சிகளை லைவாக அமைத்து கொடுக்கிற திரு தேவதாஸ் அவர்களையும் தம்பி ஜோசப் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களையும் கல்வாரி சாப்பல் மூலமாக கௌரவிக்கும் விதமாக பொன்னடைப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கம் தெரிவித்து நாங்கள் நிறைவு செய்கிறோம். இப்பொழுதும் அன்பு சகோதரர் அவர்கள் கல்வாரி சாப்பல் ஊழியத்தை பற்றியும் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையும் அன்பு சகோதரர் அவர்கள் நமக்கு கொண்டு வருவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கல்வாரி சாப்பல் என்பது லவ்விங் த அன்லவ்டு, நேசிக்கப்பட முடியாதவர்களை நேசிக்கிற ஒரு நல்ல நிறுவனம். நமக்கு அருகாமையில் உள்ள தைலாபுரத்தில் இயங்கி வருகிறது. அதனுடைய பவுண்டர் மெஞ்ஞானபுரத்தை இந்த மண்ணின் மைந்தர் அருமை அண்ணன் குணசேகரன் அண்ணன் அவர்கள் சின்ன வயசிலே தாய் தகப்பனை இழந்தபடியினாலே அருப்புக்கோட்டையிலே ஒரு அநாதை ஆசிரமத்திலே அவர்கள் படித்தபடியினாலே பின் நாட்களிலே அவர்களுக்கு உயர்வு கிடைத்த போது இதே போன்ற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கல்வாரி சாப்பல். அதனுடைய அடுத்த ஒரு படிக்கல் தான் HIV எய்ட்ஸினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்குற ஒரு மையமாக இந்தியாவின் 10 மாநிலங்களிலே
1000க்கு மேற்பட்ட மாணவர்களை இந்த கல்வாரி சாப்பல் நிறுவனம் மூலம் அருமையான குணசேகரன் அவர்கள் படித்து வைக்க கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் அவர்களுக்கு உடன் ஊழியர்களாக இருக்கிறோம். இந்த மாதிரி சமுதாய சேவை மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகள் படித்து பெரியாளாகி அவர்கள் வட இந்தியாவிலே மிஷனரிகளாக வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு பைபிள் காலேஜ் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சபைகள் இருக்கிறது. கல்வாரி சாப்பல் பெங்களூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் உண்டு, அங்கேயும் பெரிய சபை உண்டு. இது எல்லாமே விசுவாசத்தில் நடக்கிற ஒரு ஊழியம். அவர்கள் சிறு வயசிலே 10th படிக்கும் போதே ரட்சிக்கப்பட்டபடியினாலே அன்றிலிருந்து இன்று வரை தினந்தோறும் 1 மணி நேரம் முழங்காலில் நிற்பது, 10 அதிகாரம் படிப்பதை தன்னுடைய வாழ்க்கையின் சட்டமாக அவர் கொண்டுள்ளபடியினாலே கர்த்தர் அவர்களை அபரிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள், 3 மருமக்கமார் உண்டு, பேர குழந்தைகள் உண்டு. குடும்பமாக அவர்கள் பெங்களூரில் வசிக்கிறார்கள். உங்களில் அநேகருக்கு அவர்களை நன்றாக தெரியும். அவர்கள் நம்முடைய பகுதியிலே தைலாபுரத்திலும் ஆனந்தபுரத்திலும் 2 ஹோம் நடக்கிறது. ஒன்று தைலாபுரத்திலே ஆண்களுக்காக தம்பிமார் தங்கி படிக்கிறார், அவர்கள் தான் இந்த பாடல் எல்லாம் படித்தார்கள். அதே போல் பெண்கள் விடுதி ஆனந்தபுரத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் அநேகர் அதை அறிந்திருக்கிறீர்கள், அவ்வப்போது உதவி செய்கிறீர்கள். உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இதை குறித்துதான ஒரு பாடலை உங்கள் மத்தியில் ஒளிபரப்புகிறோம். இதோடு கூட நாங்கள் இந்த கெச்சவினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். முடியாதவர்கள் இடையில இறந்து விடுவார்கள், அவர்களுக்கு ஒரு அடக்காராதனை பண்ணி அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களையும் ஆண்டவர்கள் நடத்துகிறோம். அதையும் நீங்கள் வீடியோவிலே இன்றைய தினம் மதியத்திலே ஒருவர் அப்படி இருந்தார், அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். இப்பொழுது அந்த பாடலை நீங்கள் பார்க்கலாம். கொண்டிருப்பது இன்றைய மதிய தினத்தில் மாணிக்க ரெட்டி, அவருடைய பேர், 28 வயது ஆகுது. கெச்சவினாலே பாதிக்கப்பட்டு தன்னுடைய கடைசி ஸ்டேஜில் அவர் இன்று அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட மக்கள் மத்தியிலே லவ்விங் த அன்லவ் அப்படிங்கிற தரிசனத்தோடு வேலை பார்க்கிறோம். நம்முடைய பகுதிகளிலே மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளுக்கு கடந்த மாதங்களிலே அதிகமாக அவர்களை வரவழைத்து தேடி சென்று உதவி செய்தோம். இன்னுமாக நமக்கு அருகாமையுள்ள தைலாபுரத்தில் நீங்கள் எப்போது வந்தாலும் அந்த வளாகத்தை விசிட் பண்ணலாம். அங்கே குதிரைகள் மற்றும் முயல், புறா, வாத்து இப்படி அநேக காரியங்கள் உண்டு. நல்ல ரிட்ரீட் சென்டர் உண்டு. உங்களுடைய விபிஎஸ் கடைசி நாள் நிகழ்ச்சிகளையும் கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நீங்கள் வந்தீர்கள். அதே போல் நீங்கள் வரலாம். எப்போது என்றாலும் குடும்பமாக நீங்கள் வந்து அந்த கேம்பஸை பார்த்து தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இப்பொழுது எங்களிடத்தில் அநேக பிள்ளைகள் உண்டு. இங்கே ட்ரம்ஸ் அடித்து கொண்டிருக்கிற அதிகமான கிருதியூன் பிரதவர், அவர் ரெவரண்ட் படித்தவர். ரெவரண்ட் மாத்திரமல்ல, தன்னை மிஷினரியாக ஜார்க்கண்டிலே அவர் ஒர்க் பண்ணாங்க. இப்பொழுது அவர்கள் கல்வாரி சாப்பலில் மொழிபெயர்ப்பில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கிந்தி பாடல் 2 வரி உங்களுக்கு பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இவர்கள் குடும்பமாக இப்பொழுது எங்கள் பகுதிக்கு வந்து மொழிபெயர்ப்பு மற்றும் அநேக பணிகளில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய புஸ்தகங்கள் எல்லாம் தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியிலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் அநேகர் வைத்திருப்பீர்கள். குணசேகரனுடைய டிவோஷனல் புக்கு, அது மாத்திரமல்ல மிஷனரி வரலாறு எல்லாமே கடந்த பிரதிஷ்டை டைமில் உங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. அதையெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்கு மாத்திரமல்ல, அதில் ஒர்க் பண்ணுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது ஒரு ஹிந்தி பாடலை நாம் கேட்க இருக்கிறோம். அப்பொழுது நீங்கள் கல்வாரி சாப்பலை பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். ஊபி மாநிலத்திலே மிகுந்த கஷ்டங்கள் இருக்கிறதுனாலே அங்கிருந்து மாணவர்களை எடுத்துக்கொண்டு வந்து தைலாபுரம் கேம்பஸில் வைத்து பைபிள் காலேஜ் நடத்தி மீண்டும் அவர்களை உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நாங்கள் அனுப்பி விடுகிறோம். இப்படி ஆண்டவருடைய பணி மிக அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்வாரி சாப்பல் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
வசனத்தினுடைய மகத்துவத்தை சொல்லுகின்றதான இந்த பாடல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்ட பாடல்.
மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த லெந்து நாட்களின் கிளைமாக்ஸ் காட்சியிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி வார நிகழ்ச்சி. கடைசியாக ஆண்டவர் பவனியாக காலையிலே நாம் எல்லா தெருக்களிலும் சுற்றி வந்தது போல அவர் பவனியாக எருசலேமுக்கு வந்தார். வந்து அவர் ஆலயத்தை சுத்திகரித்தார். அதோடு இந்த நாளின் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளைக்கு அத்திமரத்தை சபிக்கிற சம்பவம், அதுக்கு அடுத்த நாள் கேள்வி நாள், அதற்கு அடுத்த நாள் அபிஷேகம் தைலத்தை உடைத்து காலில் பூசின நாள். வியாழக்கிழமை கட்டளை வியாழன், வெள்ளி பெரிய வெள்ளி, சனிக்கிழமை ஆயத்த ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர். இப்படி இந்த வாரத்துக்கு பேரே பெரிய வாரம், ஹோலி வீக். இதை நாம் கிரமமாக கொண்டாடி வருகிறோம். இன்றைய நாளின் கருவிலே ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது நடந்த காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் உங்கள் காட்டில் ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று நாம் இருதயத்தில் கேட்போம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஆண்டவர். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஆவியிலே இருக்கிற அந்த பவர் ஆண்டவர் எங்கள் ஆவியிலே இன்டியூஸ் ஆகி எங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், எங்கள் காதுகள் திறக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களை தொடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்திலே நிற்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடிக்கடி இந்த வளாகத்திற்கு நாங்கள் வந்ததுண்டு. ஆனாலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மெஞ்ஞானபுரம் என்று சொன்னதுமே எனது மைண்டில் வருவதெல்லாம் கோயில் பிள்ளைகள். அல்லேலூயா. என்ன பிள்ளைகள் சொல்லுங்க? கோயில் பிள்ளைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோயில் பிள்ளைகளை தேவ பிள்ளைகளாக மாற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கொஞ்ச நெஞ்செல்லாம் நேசிக்கல, பயங்கரமாக நேசிக்கிறார். எனவே நாங்கள் பேசுவது அல்லது உங்களோடு இடைபடுவது உங்களுடைய பர்சனலாக ஆண்டவர் பேசுவதாக நீங்கள் விசுவாசத்தில் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம், டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார் நம்முடைய இருதயத்திலே. திரும்ப திரும்ப நீங்கள் வேதத்தை எடுத்து படிக்கும்போது நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு தங்க விரும்புகிற ஒரு ஆண்டவர். நம்மளை அப்படி தான் படைச்சார். அவர் நமக்குள்ள தான் இருக்கார். நிறைய நேரம் நமக்கு அது தெரியறதில்லை. நம்ம ஆண்டவரை வெளியே தேடும்போது தான் நம்ம கோயில் பிள்ளைகளாக மாறி போகிறோம். கோயில் பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாக எப்படி மாறுவாங்க அப்படின்னா, நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கேன்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் மாறி போவீர்கள். 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் பைபிள் கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் பாருங்கள், இல்லாதவங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு காட்டுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இந்த கடைசி வரியை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறவர். அவர் யாருன்னா டேடி, இதாண்டு போட்டிருக்கு, அப்பா. ஸோ தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு வசனம் படிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் நாங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக புரியல.
நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, இல்லை பக்கத்தில் இருந்தால் யாருன்னு பார்த்துடலாம். கொலோசியர் 1:27 எல்லா வசனத்தையும் எல்லாரும் எடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சிலதை நான் வாசிப்பேன், சிலதை உங்களை வாசிக்க சொல்லுவோம். ஏன்னா இன்னையிலேருந்து நீங்கள் கோயில் பிள்ளைகள், தேவ பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. என் கூட ஆண்டவர் இருக்காங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடுறோம். கொலோசியர் 1:27 கடைசி வரி, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஸோ அதை திரும்ப படிக்க எல்லாரும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே. அப்போதே பார்த்தோம், நமக்கு ஒரே பிதாவும் தேவனும் உண்டு. அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இப்போ பார்க்குறோம், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, கடைசி வரியை நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டீங்களா? நமக்குள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற, அண்டர்லைன் த வேர்ட், என்ன போட்டிருக்கு? அப்போ பிதா எல்லாரோடு இருக்கிறார், குமாரன் எல்லாரோடு இருக்கிறாரு. இப்போ யார் பார்க்கோம்? ஸோ கோயிலில் நம்ம என்ன படிக்கிறோம்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த. ஆனால் நீங்கள் பாட்டு படிப்பீங்க, சொல்றீங்க, ஆனால் எனக்குள்ள இருக்காருங்கிற நம்புறது இல்லை. ஃபெய்த் வர மாட்டேன். உங்கள் பிரச்சனையும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் மைண்டில் இருக்கு, ஆனால் காட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. ட்ரினிட்டி, திருத்துவம் எனக்குள்ளே இருக்காரு. என்னைக்கு உங்களுக்கு அந்த வெளிச்சம் அடிக்கோ, அதான் ரெவலேஷன். அதை நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது நீங்கள் மறுரூபம் ஆவீங்க. உங்கள் கேரக்டர் மாறும். கேரக்டர் எப்படி மாறும்? திருத்துவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றா இருக்காங்க, ஒரே தேவன், அவங்கள பிரிக்க முடியாது. அவங்க ஐக்கியமாக இருக்காங்க. அவங்க அன்பாகவே இருக்கிறாங்க. அதனால தான் காட் இஸ் லவ்னு போட்டிருக்கு. அந்த லவ் அன்கண்டிஷனல் லவ். ஒருத்தரை நேசிக்கிறதுனால ஒன்னஸாக இருக்காங்க, அதர் சென்டடாக இருக்காங்க. பிறரை மையமாக வைத்து வாழுகிறார்கள். பிதா குமாரனை மகிமைப்படுத்துகிறார், குமாரன் ஆவியானவரை நமக்கு தருகிறார், ஆவியானவர் வரங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர், மற்றவருக்கு. இப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தால் இந்த 5 கேரக்டரும் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் பிறரை நேசிப்பீங்க, நிபந்தனையிட்டு நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க, ஆண்டவர் கூட தான் இருக்கிறீங்கிற இந்த விசுவாசத்தை இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குன்னா, நீங்கள் ஆண்டவரை வெளியே தேடும் போது தான் ஆரம்பிக்கும். நமக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆலயத்துக்கு வரும்போது எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் வரும்போது நான் அங்கே இருக்கேன். அப்போ ஆலயத்தில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருக்காரு, அடுத்தாப்புல சபையில் இருக்கிறார், ஆலயத்தில் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் இந்த முழு உலகத்திலையும் இருக்குது. நீங்கள் இது நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நமக்கு ஆக்டிவேஷனுக்கு வர்றதில்லை. நிறைய நேரம் நமக்குள்ள தான் ஆண்டவர் இருக்காரு. ஆனால் ஏன் எனக்கு கேரக்டர் மாற மாட்டேங்குது? ஏன் இந்த மாதிரி எனக்கு சில இக்கட்டு இன்னல் இப்படிலாம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, 2 வசனம் படிக்கணும். 1 யோவான் 4 அதிகாரம். 1 யோவான் 4 அதிகாரம் எடுத்துட்டீங்களா? இந்த 4 2ஆல் பெருக்குனா 8, 8 2ஆல் பெருக்குனா 16. சரியா? 4 அதிகாரம் 8ஆம் வசனமும் 16ஆவது வசனம் நீங்கள் அதை படிக்கணும். தேவனை அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன்
அன்பாக இருக்கிறார். அன்பில் இருக்கிறவன் தேவன் இருக்கிறான், தேவனும் அவன் இருக்கிறார். 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்பீடாக படிச்சுட்டு போகிறதுனால தான் சர்ச்சில் அது உள்ளே நுழைய மாட்டேங்குது. இந்த வசனம் வந்து காட்டுக்குள்ளே போகணும். இப்போ நான் படிக்க பாருங்களேன். அன்பில்லாதவன் சொல்லுங்க, அன்பில்லாதவன். உங்கள்கிட்ட லவ் ஸ்டார்ட் ஆகலைன்னா உள்ளே இருக்கிற ஆண்டவர் தெரியாது. புரியுதா? இந்த லவ்னா நீங்கள் என்னென்ன நினைக்கணும்னா, இந்த இதுக்கு தமிழ் பெயர் வந்து நேசம், அன்பு, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த அன்புல என்னைக்கு வாரீங்களோ அது அடுத்தாப்புல போட்டிருக்கு. தேவன் அன்பாகவே அன்பாகவும் இல்லை. அந்த வேயை வந்து பேனா வச்சு ரவுண்டு பண்ணிடுங்க. காட் இஸ் லவ்விங் கிடையாது, காட் இஸ் லவ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் முந்தி எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்னைக்கு இருப்பார், இன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி தான் நாளைக்கும் இருப்பார். அவர் அன்சேஞ்சிங் காட். நீங்கள் என்னைக்கு உங்கள் காட்டில் வந்து லவ்வில் ஆப்ரேட் வாரீங்களா, ஆக்டிவேஷன் வாரீங்களா, அன்னைக்கு அவர் ஆக்டிவேஷனுக்கு வருவார். அது வரைக்கும் அமைதியாக இருப்பார், விட்டுருவார் நம்ம. ஆனால் போக மாட்டார். அவர் நம்மளை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் அப்படின்னா, உயிரையே கொடுத்து நேசிக்கிறார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏசியா இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த சபையார் சொல்கிறாங்க, பாவிகளை ரட்சிக்க. இப்படியே நம்ம 50 வருஷமாக கேட்டதுனால மைண்டில் அப்படி இருக்கு. அது ரெண்டாவது. இப்போ நான் இங்கே வந்த உடனே காஃபி கொடுத்தாங்க, ஒரு வடை தந்தாங்க. நான் வடை சாப்பிடையே அங்கே வந்தேன், காஃபி குடிக்க அங்கே வந்தேன். நான் எதுக்கு வந்தேன்? வசனத்தை பிரசங்கம் பண்ண வந்தேன். அப்படி வரும், அதான் மெயின். அப்படி வரும்போது இங்கே காஃபி கொடுத்தாங்க, அங்கே ஐயர்வாள் வீட்டில் வேற காஃபி கொடுத்தாங்க. இப்படிலாம் வந்து அக்கா நான் காஃபி குடிக்க வரல, எதுக்கு வந்தேன்? அப்போ ஏசியா வந்தார். நீங்கள் இந்த பாவிகளை ரசிக்குங்கிறத இன்னையோடு முடிச்சிருங்க. அது வந்து ரெண்டாவது, காஃபி குடிக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு எதற்காக வந்தார்? இதுதான் உங்கள் மைண்டில் வந்து இறங்கி, ஹார்ட்டில் இறங்கி வேற அடிக்கணும். டெய்லி தலை சீவும் போதெல்லாம் இந்த மைண்ட் செட் பண்ணும். சொல்லுங்க பாப்போம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியையா, 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 நன்றியையா. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் மூழ்கி போவதில்லை. அல்லேலூயா. உங்கள் மைண்டில் எண்ணில் அன்பு கூர்ந்து, வெளிப்படுத்தல் 1:6 இருக்கு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கல்வி. அப்போ ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்தாரு? என்ன நேசிச்சார். நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை God demonstrate his own love அப்படின்றது ஆங்கிலத்தில். இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னா இதுதான் பிரச்சனை. இது மட்டும் உங்களுக்கு கரெக்ட் ஆகிட்டுனா நீங்கள் கோயில் பிள்ளைகள், தேவ பிள்ளைகளாக இருவீங்க. ஆமென். தேவ பிள்ளைன்னா தேவனை மாதிரியே இருக்க ஆரம்பிப்பீங்க, கிறிஸ்து மாதிரி கீழ்ப்படுவீங்க, தேவனை போல அரவணைப்பீங்க, மன்னிப்பீங்க. உங்கள் மைண்டே மாறிடும். தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக நாம் மாறி போவோம். இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், நான் சப்ஜெக்ட்டுக்கு போகல. மெய்யாகவே உங்களுக்குள்ள அவர் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு வசனம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல புரியும். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான்
14ஆம் அதிகாரம். நான் மெதுவாக சொல்ல வேண்டியது. டக்குன்னு யாராவது டக்குன்னு எடுத்து வாசி போட்டுருது. அப்புறம் அடுத்தால இருந்து பைபிள் எடுத்து புரட்ட மாட்டேது. நான் மெதுவாகவே சொல்கிறேன். யோவான் 14 சரியா 20வது வசனத்தை நான் மைக்கில் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில்னா அந்த பெந்தைகோஸ்தே நாளுக்கு பிறகுள்ளது இப்போ சொல்றாரு. இப்போ நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு. ஆனால் ஆக்டிவேஷனே வரமாட்டேங்குது அப்படின்னா கீழே இருக்க ஆன்சர் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கமாவா புல் ஸ்டாப்பா வெரி குட். அவனில் என் பிதா அன்பாய். கிறிஸ்து வந்து அங்கே பிதா வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்காக. ட்ரினிட்டியை பிரிக்கவே முடியாது. சரியா? திரும்ப என்ன போட்டிருக்கு பாருங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரா புளூரலா? புளூரல். பன்மை அது. நாங்கள் பிதா குமாரன் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு டுவெலிங் பிளேஸ் ஆஃப் காட். அதான் செய்தி. என்னைக்கு ஒருத்தர் லெவலில் ஆப்ரேட் ஆகிறானோ அதான் எண்ணில் அன்பாக இருந்தால் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம், கூடாரம் அடித்து வாசம் பண்ணுவோம்னு போட்டோம். அப்போ இந்த அன்பு நமக்கு விளங்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரிசியஸாக நம்மளை பார்க்குறதே கிடையாது. இந்த சேரில் உட்கார்ந்துருக்கிற, தரையில் உட்கார்ந்துருக்கிற, இந்த கேம்பஸில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு மிக மிக முக்கியமானவர்கள். அல்லேலூயா. எப்படி சார் தெரியும் நான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு? நான் விஐபி. எப்படி விஐபி? எப்பெல்லாம் ஒரு சிலுவையை பார்க்குறீங்களோ அங்கே குமாரனை கொடுத்து உங்களை கரையம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களை ப்ரிசியஸாக பார்க்குறாரு, விலையேறப்பட்டவளா பார்க்குறாரு. ஆனால் நமக்கு அது தெரியறதே இல்லை. பிசாசு நம்மளை ஏமாற்றி வச்சிருக்கான். நீ ஒன்றுக்கு கிடையாது, உனக்கு படிப்பு இல்லை, இல்லைன்னா உனக்கு இது, உனக்கு அது இதுன்னு சொல்லி நம்ம மைண்டை டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கான். அப்படி கிடையவே கிடையாது. நாம் நேசிக்கப்படத்தக்கவர்கள். குமாரனையே நமக்காக கொடுத்து லவ்வை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். அதனால தான் அடுத்த ஸ்டான்ஸாக அது அப்படி வரும். உமது பார்வையிலே விலையேறப்பட்டவன் நான், உமது பார்வையிலே விலையேறப்பட்டவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இங்கு மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவன் நானே, இங்கு மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றியா 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 நன்றியா. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அல்லேலூயா. டெய்லி காலையில் 5 மணிக்கு இந்த பாட்டை ஒரு 100 நாளைக்கு படிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நாம் நேசிக்கப்படத்தக்கவர்கள், நாம் விலையேறப்பட்டவர்கள் அப்படின்னு தெரியும். நீங்கள் சும்மா கிடையாது. உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார், சொந்த குமாரனையே கொடுத்தவர். பட் எல்லாவற்றையும் கொடாதிருப்பது உங்கள் ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நான் அவருடைய பிள்ளை அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இன்னைக்கே வந்துடும். இந்த மீட்டிங் முடிகிறதுக்குள்ளே உங்கள் காட்டில் வந்துடும். யார் கேட்டாலும் நீங்கள் சொல்லிடலாம், நான் கோயில் பிள்ளை இல்லை, நான் யாருடைய பிள்ளை? ஐ ஆம் எ சன் ஆஃப் காட். ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பத்திரத்தில் போட்டிருக்கு. பைபிள் தான் நமக்கு பத்திரத்தில் போட்டிருக்கு, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்படிப்பட்ட ஃபெய்த் ஆண்டவர் உங்களுக்குள்ள உருவாக்க விரும்புகிறார். எனவே நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார்.
நாம் அன்பிலே ஆக்டிவேஷனுக்கு வரும்போது நம்மளை சுற்றி அவருடைய பிரசன்னம் இருக்கும். அது நமக்கு தெரியாது, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும். பிசாசு நம்மளை பார்த்து பயந்து நடுங்குவோம், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால இதில் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும். தேவன் தங்கும் வாசஸ்தலம். இந்த மைண்ட் செட்டோட இப்போ நீங்கள் பவனியிலேருந்து அவர் இறங்கி சர்ச்சுக்குள்ளே போகிறார், கோயிலுக்குள்ளே போகிறார். ஸோ அதை குறித்து மத்தேயு என்ன எழுதுறாரு, மார்க் என்ன எழுதுறாரு, லூக்கா என்ன எழுதுறாரு, யோவான் என்ன எழுதுறாருன்னு நம்ம பார்த்து பிரசங்கத்தை முடிக்க போகிறோம். இப்போ மத்தேயு எடுங்க, அவர் சர்ச்சில் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்னைக்கு பைபிள் படித்தாலும் அந்த கான்டெக்ஸ்டுவலாக நம்ம படிக்கணும். சந்தர்ப்ப சூழல், மேலே என்ன போட்டிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு, அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கரெக்டாக நம்ம அதை படித்து அதுலேருந்தே நம்ம விளங்கி கொள்ளலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஃபஸ்ட்டு மத்தேயு அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். மத்தேயு 21 14வது வசனம். அப்பொழுது வசனம் சொன்னால் அந்த அக்கா படிச்சிருதாப்ப, நீங்கள் அதிகாரம் மட்டும்தான் சொல்லணும். 21:14. அப்பொழுது, எப்பொழுது அப்படி மேலே படிக்கணும். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் எழுதியிருக்கிறது. அப்போ இது ஜீசஸ் சொன்னது. அப்போ 12ஆம் வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடு ஜெப வீடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னா, குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். மற்ற இங்கே என்ன ரெக்கார்ட் பண்ணுறாருன்னா, மற்ற சுவிசேஷத்தில் இது இல்லை. அவர் சர்ச்சுக்குள்ளே யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரும் ஹீல் பண்ணார் அப்படின்னு, பாடி ஹீல். சரியா? இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை சுகமாக்குறார். நாமளும் இந்த சரீரமும் தேவன் தங்குற ஆலயம் தான். இந்த ஆலயம் சுகமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதை தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் உங்களுக்கு பலவீனம், வியாதி, வயோதிபம் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, ஆண்டவர் உங்களோட இருக்கும்போது எல்லா பலவீனத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். எக்ஸலண்டாக ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் பைபிளை திறக்காமலே சொல்லணும். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே என்ன போட்டிருக்கு, பாடி தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். பாவம் சுமந்ததுனால அவருடைய தழும்புகளால் குணமாக போகிறோமா, குணமானீர்களா? பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா? நடந்துட்டா நடக்க போதா? அப்போ நீங்கள் குணமாகிறது ஆண்டவர் சைடு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிலுவையில் பாவத்தை சுமந்தார் அப்படின்னா வியாதியும் அவர் இணைஞ்சிருக்காரு, சுமந்திருக்கிறார். வியாதியை சுமந்தாருன்னா கவலையும் சுமந்திருக்காரு. சின், சிக்னஸ், சாரோஸ், அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2:24. அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. அவர் நம்முடைய துக்கங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஏசாயா 53:4. இதெல்லாம் உங்களுக்கு தளர்படமாக இருக்கணும். தன்னுடைய சரீரத்திலே சுமந்திருக்கிறார். இந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரணும். வந்துட்டு அப்படின்னா இந்த தேவனுடைய பிரசன்னம் அவர் வாசம் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஹீலிங் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு காட்டில் பிரச்சனை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், ட்ரிபிள்எம் போயிருக்கேன், நாகர்கோவிலில் ஜெய்சேகர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், திருநெல்வேலி பாளையங்கோட்டில் ஏஞ்சல் ஆஸ்பத்திரி, சிம் ஹாஸ்பிட்டல், சென்னை, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, காட்டு எடுத்துட்டா நீங்கள் இறந்து போயிருவீங்க அப்படின்ட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் ஒரு 10 நாள் தான் உயிரோடு இருப்பீங்கன்னாங்க. அல்லேலூயா. நான் அந்த டைம் 95 தடவை இந்த பைபிள் படிச்சிருந்தேன். எத்தனை தடவை?
ஆனால் எனக்கு பிரச்சனை என்னென்னா, நான் அந்த வசனம் என் காட்டுக்குள்ளே ஹீலிங்கை பற்றி நிறைய தெரியாமல் இருந்தேன். ஆண்டவரை என்கவுண்டர் பண்ணி இந்த வசனத்தை ஒரு புது பைபிள் வாங்கி திரும்ப ஒரு 10 தடவை படித்தேன். இப்போ நான் இதை 106 தடவை இந்த பைபிளை படிச்சிருக்கேன். நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஆட்டே இல்லாட்டாலும் உயிர் வாழ முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சிருஷ்டிகர், அவர் வந்து கிரியேட்டர். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் தானை ஜெயித்து விட்டோ, ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு, நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் அணுகாதே மகனே, பொல்லாப்பு அல்லேலூயா. பாட்டு படிக்க சங்கீதம் 91 டெய்லி படிக்க நிறைய பேர். அதில் போட்டிருக்குல்ல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். எதுவுமே உன்னை டச் பண்ணாரு. நீங்கள் நம்பணும், அதை விசுவாசிக்கணும். நமக்காக பஸ்கா பலியானார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி பழைய ஏற்பாட்டில் பூசிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து எதுவுமே டச் ஆக முடியாது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு பஸ்கா அன்னைக்கு எவனாவது ஒருத்தர் ஃபுல் கோட்டரை அடித்து படுத்து கிடக்கான்னு வச்சுருக்கலாம் வீட்டுக்குள்ளே, பிழைப்பானா பிழைக்க மாட்டானா? சொல்லுங்க. ஃபுல்லாக தண்ணி அடித்து கிடக்கான், ஆனால் வெளியே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பூசியாச்சு. அவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா? ஏன் பிழைப்பா? ரத்தம் பூசியாச்சு, அதனால என்ன செய்யறான்? அதே மாதிரி தான் நிறைய நேரம் உங்கள் மைண்டில் இருக்குது, என்னப்பா இந்த சர்ச்சிலலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அவர் நம்மளோட சிலுவையில் கவர்னன்ட் பண்ணிட்டாரு, நம்மளை நேசிக்கிறதுனால. அந்த ரத்தம் நம்மளை பாதுகாக்குது. நமக்கு அது தெரியல, அவ்வளோதான். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீயும் நேசரின் ரத்தம் என் மேலே, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, வாசமாய் சிலுவையில் பலியானார், இயேசு வாசமாய் சிலுவையில். அல்லேலூயா. பாட்டு தெரியுது, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீங்கள் அதை நம்பணும். ஒரு காய்ச்சல் வந்த உடனே டக்குன்னு டாக்டருக்கு டோக்கன் போடுறதெல்லாம் நீங்கள் குறியா இருக்கீங்க. முதல்ல காய்ச்சல் வந்த உடனே உங்கள் பிள்ளைய வச்சு மேலே ஏச்சு நாமத்தினாலேன்னு சொல்லி ஒரு பேசுங்க. அந்த காய்ச்சலை அதட்டினாருன்னு காய்ச்சல் பேரும். உங்களுக்கு விசுவாசம் வரமாட்டேங்கன்னா ஒரு பேராசிட்டமாலை உடைச்சி 2 உடைச்சி 1 போட்டு ஒரு ஜோப் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் காய்ச்சல் போயிடும். ஆமென். பைபிளில் அப்படிதான் இருக்கு. ஒரு அம்மா 18 வருஷம் அப்படியே இருந்திருக்காங்க. இயேசுநாதர் ஸ்பாட்டில் அவர் ஹீல் பண்ணார். இப்போ சர்ச்சில் என்ன நடக்கு அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு எல்லாரையும் ஹீல் பண்ணாருன்னு போட்டோம். இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் உங்களுக்கு ஹீலிங் உண்டா கிடையாதா? சிலுவை எல்லாருக்கும் உண்டா? அப்போ ஹீலிங் உண்டா கிடையாதா? அந்த விசுவாசத்துக்கு வரணும். அவருக்கு தழும்பு இருக்கிறது உண்மைன்னா நான் குணமாகிறது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணுமா போகண்டாமா? கண்டிப்பாக போகணும். போய் செக் பண்ணுறதுக்கு போகணும். இப்போ நானே உள்ள ரிப்போர்ட் வச்சுருக்கேன். யாராவது கேட்டால் சுகர் இவ்வளவு பிரச்சனை இருந்தாங்க பாருங்கன்னு கொடுத்துருக்கேன். டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறோன்னா செக் பண்ண போகிறோம். புரியுதா உங்களுக்கு? உங்களை அறியாமலே ஒரு தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுக்கே தெரியாது. நீங்கள் லெவல் ஆப்ரேட் ஆகும்போது இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் நம்பும்போது அது உங்களுக்கு ஆக்டிவேஷனுக்கு வரும்.
இங்கே பார்க்குறோம் தேவாலயமும் ஹீலிங்கும் பிரிக்க முடியாது. அங்கே ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹீல் தான் பண்ணுறாரு. ரெண்டாவது சுவிசேஷத்தில் என்ன இருக்குது? மார்க்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க் 11:7 11:17 மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். பதினாறாம் வசனத்தில் இருக்கு. 15 அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள், இயேசு தேவாலயத்தில் பிரவேசிச்சார்னு போட்டிருக்கு. 16ஆம் வசனத்தில் தேவாலயத்தின் வழியாக எதையும் கொண்டு போக விடாம 17ஆம் வசனத்தில் என்னுடைய வீடு என்ன போட்டிருக்கு? இப்படிதான் பைபிள் வாசிக்க கூடாது, அப்படியே போட்டிருக்கு. இப்படிதான் உங்களை பிசாசு ஏமாத்திட்டு போயிருந்தான். என்னுடைய வீடு என்ன போட்டிருக்கு? ரொம்ப முக்கியம். என்னுடைய வீடு எல்லா என்ன போட்டிருக்கு சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும். அப்ப மெஞ்ஞானபுரம் சர்ச்சு யாருக்குரியது? ஆனா இப்ப எல்லாரும் வரமாட்டேங்களே, நீங்க மட்டும் தானே டக்குன்னு ஒரே நாள் 52 மூட சோறை போக்கி நீங்க மட்டுமே பக்கத்து ஊரையும் கூட்டி சாப்பிட்டு போயிருது. எல்லாரும் வாரியா அங்கங்கே இருக்கிற வாரிங்க டகாத்து ஜோர பங்குறிய நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு போயிருதிய. ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு? அப்போ உங்க அசனத்துக்கு யார் வரணும்? பிரதமர் வரணும், அல்லேலூயா. சிஎம் வரணும், அல்லேலூயா. சர்ச்சை அதுக்கு தான் 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பகுதியில் ஆண்டவர் உண்டாக்குனார். இந்த மிஷனரி ஸ்பிரிட் இருக்கு. பிரதமர் வந்து போன் பண்ணி கேட்கணும் பெரியவர்கள்ட்ட, எனக்கு எப்படியாவது ஒரு ஹெலிகாப்டர் பேட் போடுங்க மெஞ்ஞானபுரம் அவுட்டரில். அல்லேலூயா. வருவாரா வரமாட்டாரா? இதான் விசுவாசம். வருவார். ஏன்னா அது எல்லா ஜனத்துக்கும் உரியது. உங்க கண்ணு இன்னைக்கு திறக்கப்படணும். இங்க இருக்கிற ஜனங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். மெஞ்ஞானபுரம், முதலூர், நாசரேத்து, உடங்குடி, கிருஷ்ணா நகரம், சாயர்புரத்தில் பிறந்தவனுக்கெல்லாம் தனி மரியாதை இருக்கும் பரலோகத்தில். ஏன்னா அவன் மேலே ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த இந்தியா சந்திக்கப்படும்படி வசதியே இல்லாத 200 ஆண்டுகளுக்கு முன்பு மிஷினரிகளை ஆண்டவர் நம்மளை நம்பி அனுப்பியிருக்கார். அதனால இந்த தேசம் கர்த்தரை அறிவதற்கு நம்ம மேலே பொறுப்பு இருக்கு. அதனால இது எல்லாருக்கும் ஜெப வீடு. ஆமென். ஏன்னா நம்ம கொண்டாடுற எல்லா பண்டிகையும் எல்லாருக்கும் உரியது. நாம தான் நமக்குன்னு எடுத்துக்கிட்டோம். உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸ் அந்த செய்தி சொல்லும் போதே இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தி. ஈஸ்டர் செய்தி எல்லாத்துக்கும் உரியது. ஆண்டவர் சொல்லுவார், எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். பெந்தெகோஸ்தே செய்தி அப்போஸ்தலர் 1:8 பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எல்லா பண்டிகையுமே எல்லாருக்கும் உரியது, மறந்துடவே கூடாது. 3வது, இப்ப லூக்கா என்ன எழுதுறாருன்னு பாருங்க. இந்த சம்பவத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 19:47. அவர் நாள்தோறும் தேவாலயத்திலே டெம்பிள் அண்ட் டீச்சிங் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த பவனிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 41 இருக்கு. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக வெப்ட்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். சரியா? கண்ணீர் யாருக்கு வரும்? நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள குறித்து உங்களுக்கு ஒரு தவறான ஒரு செய்தி கேள்விப்படும் போது உங்களுக்கு கண்ணீர் வரும். இப்போ ஆண்டவர் அதை நேசிக்கிறத பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயனா நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் சொல்ற. லெந்து காலம்னா ஏதோ ஒரு 40 நாள் இல்லை, தேவன் உங்களை விசிட் பண்ற நாள். காட் விசிட்டேஷன். அல்லேலூயா. எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் கூட்டி வச்சு இப்படி வசனத்தை சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள தான் இருக்காரு, அவரை நீங்க சந்திக்கணும்.
இதில் போட்டிருக்கு, நீங்கள் அறியாதபடியினால் அப்படின்னு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய பேச விரும்புகிறார், நம்மளோட டீச் பண்ண விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. நீ அமைதியாக உட்காந்து என்னைக்காவது அப்படியே உங்கள் கண்களை மூடி ஆண்டவரோட பேசுகிறத நீங்கள் ஒரு பழக்கமாக கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு லீவு கிடைக்கிது, இல்லைன்னா உங்களால் லீவ் போட முடியும்னா லீவ் போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வர மத்திய மார்க்கு லூக்கா அப்படி வாசிக்கணும். மத்திய 28 அதிகாரம், மார்க்கு 16 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம் 24 அதிகாரம் தான் இருக்குது, யோவானில் 21 அதிகாரம் தான் இருக்குது. 2 நாளில் முடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வயசு எத்தனையோ அத்தனை தடவை பைபிள் வாசிக்கணும். உங்களுக்கு 50 வயசுன்னா எத்தனை தடவை வாசிக்கணும்? 50 தடவை தமிழ் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 தடவை இங்கிலீஷ் படிக்கணும். உங்கள் வாழ்நாளில் ஒரு 500 தடவையாவது பைபிள் வாசிக்கணும்னு நீங்கள் விருப்பம் கொள்ளணும். இதில் யாரெல்லாம் ஒரு 200 தடவை பைபிள் படிச்சிருக்காரு? நான் ரொம்ப சோம்பேறியாக இருந்ததுனால தான் 106 தடவை படிச்சிருக்கேன். நல்லா படிச்சிருந்தா 200 படிச்சிருக்கலாம். நான் 9th படிக்கும் போதே இந்த பைபிள் எடுத்து படித்தேன். அதனால் எனக்கு 10-15 ஆக்சிடெண்ட் வந்துச்சு. நான் சாகவே முடியல. 5 தடவை ஆஸ்பத்திரி போயிருக்கேன். முடியாது. ஏன்னா தேவ சித்தம் இல்லாமல் நம்ம மறிக்கவே முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. எனது ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த ஃபெய்த் உங்களுக்கு வரும். 60 வயசு தாண்டினாலே உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா டெய்லி உங்கள் அடக்காரத்தினை நீங்களே லைவில் பார்க்குறீங்க மைண்டில். அதான் பிரச்சனை. அப்படி கிடையாது. மோசேக்கு 120 வயசு ஆச்சான். அவன் கண்ணு என்ன செய்யலை? இருளடையலை. மோசேக்கு 80 வயசுல தான் ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் உங்கள் லைஃபே வேற. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. அவங்க பசுமையாக இருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் விரும்பணும். நீங்கள் விரும்பினாதான் தரணும். 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக கடந்தவன்கிட்ட போய் கேட்டார், டு யூ வாண்ட் டு பி வெல்? நீ சுகமாக வேண்டும் என்று அந்த மாதிரி நீங்கள் விரும்பணும். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை விரும்பணும். முதிர் வயது மரணம் அடைகிறது மேட்ரு கிடையாது, அதில் விட்டுடலாம். ஆனால் வியாதியோடு மறிப்பது தேவ சித்தமே கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கேட்பான், உனக்கு சித்தமானால் என்னை உடனே ஸ்டாப் பண்ணிடுவார். எனக்கு சித்தம் உண்டுப்பா, உடனே கீழே. ஏன்னா உங்கள் மைண்டு திரும்ப 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 இதை லெந்து நாளில் மாத்திரமில்லை, வாழ்நாள் முழுதும் ஒன்றை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீர் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே. அல்லேலூயா. இப்போ யோவான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவானில் 2 தடவை அவர் சர்ச்சுக்கு போனதாக இருக்கும். தேவாலயத்தை சுத்திகரிக்குது. அவர் ஒரு ஊழிய ஆரம்ப நாட்களில் பண்ணுறாரு. பிறகு அந்த ஓசன்னா பாடிட்டு வரும்போதும் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஓசன்னா பாடிட்டு வரும்போதற்கு முன்னாடி 2:21 யோவான் 2:21 19ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆயிட்டு
ஏன் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புகிறோம் என்றார்கள். அவரோ, எல்லாரும் சேர்ந்து படிங்க. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து, அப்ப அவர் ஆலயத்தை எதை சொன்னார் அந்த இடத்துல சொல்லுங்க? சரீரத்தை சொல்லுங்க. நம்முடைய சரீரம் சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஒரு மேட்டராகவே நம்ம எடுக்கிறது இல்லை. ஆனால் அந்த சரீரம் ரொம்ப ஆண்டவருடைய பார்வையில் ப்ரிசியஸ். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது மலைப்பிரசங்கத்தில் சொல்லுவார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. நீங்கள் உங்கள் சரீரத்துக்கு அவைகளை காட்டிலும் நீங்கள் ப்ரிசியஸ் அப்படிங்க. அது மொட்டையாக சொல்லணும் அப்படின்னா, எப்போ காக்காவுக்கு சோறு போடுறேன்ப்பா உனக்கு போட மாட்டேனா அப்படின்னு அதான் போடுறேன். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளுக்கு ஏடிஎம் கார்டே கிடையாது. ஆனால் ஒரு காக்கா கூட சோறு இல்லாமல் செத்தது கிடையாது. அந்த காக்காவையே நான் பிழை போட்டேனா, உங்களை பிழை போட்ட மாட்டேன். சரீரம் மிக மிக முக்கியமானது. அதனால தான் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். சின்ன வயசுல இருந்தே சரியான டைமுக்கு சாப்பிட்றது, தூங்குறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் வரணும். உங்கள் சரீரம் ரொம்ப முக்கியமானது. இங்கே பார்க்குறோம் சரீரம் அவருடைய பாடி ஆஃப் கிரைஸ்ட். பைபிளில் சரீரண்டு வரும்போது 2-3 இடத்துல எப்படி வருது அப்படின்னா அதை அடுத்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். பவுல் சரீரத்தை குறித்து இருக்கிற விளக்கத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16. வசனம் சொன்னவொடனே இந்த அக்கா பிடிச்சிட்டாப்ல. மீட்டிங் முடிஞ்சவொடனே அந்த அக்காவை பார்க்க நான் விரும்புகிறேன். நில்லுங்கக்கா, நான் பார்க்க உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். 3:16 சரியா? நீங்கள் என்ன போட்டிருக்கு? தேவனுடைய ஆவி உங்களில் அறியாதிருக்கிறீர்களா? அவரே சொல்றாரு, யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 6:19. 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும். நமக்கு இதில் நான் வாசிக்கிறீங்க, அப்புறம் அந்த பந்தி வச்ச உடனே இட்லி சாப்பிட்டு வீட்டில் போய் அப்படி படுத்துருது. ஒரு காலையில் நேற்று ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், என்னென்னா அவளை யாருகிட்டே தெரியாது அப்படின்னு. இந்த காக்கா பொறுக்கிட்டு போயிடுது. வழி அருகே விதைக்கப்பட்ட நிலைமை. நீங்கள் இந்த வசனத்தை உள்வாங்கணும். நீங்கள் அவருடைய ஆலயம். திரும்ப திரும்ப உங்க மைண்ட் அதிலே ரிங்காரம் அடைந்து, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. நானவர் ஆலயம் எனக்குள்ளே. இல்லை, இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வர 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 உங்களால கெட்ட வார்த்தை போட முடியாது. ஆமென். உங்களால யாரையும் பகைக்க முடியாது. ஆமென். உங்களால யார் மேலையும் கசப்பா இருக்கவே. அங்கே லவ் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஜீவன் வந்துடும். அந்த ஜீவன் மரணத்தை விழுங்கும், பற்றாக்குறையை விழுங்கும், வியாதியை விழுங்கும். உங்களுக்கு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனம் ஓவர்டேக் எடுக்காம பலவீனத்திலே என் பலன் அது ஆக்டிவேஷனுக்கு வரும். வசனம் ஆக்டிவேஷனுக்கு வரும். புரியுதா புரியலையா? இதுதான் ஏசு வந்தார். நானோ ஜீவன் உண்டாக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன், இழந்து போனதை தேட வந்தேன். ஆண்டவர் நம்மளை பிரிசியஸா பார்க்கிறார், நம்மளை கொண்டாடுறார். இப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருந்தாங்க. அதாவது 100 ஆடு ஒருத்தருக்கு இருந்துச்சு. 1 தொலைஞ்சிட்டு.
ஆண்டவர் அந்த கதையில் என்ன சொன்னார்னா, அந்த ஒரு ஆடை தோளில் வச்சு கொண்டாடினார் அந்த மேய்ப்பன். அது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. திருத்துவத்தின் 2ஆம் நபர். ஒரு அம்மா 10 காசு தொலைஞ்சிட்டு பக்கத்து வீட்டிலலாம் போய் என் காசு கிடைச்சிட்டு கொண்டாடினாங்க. அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. ஒரு அப்பா இருந்தார், 2 பையன் இருந்தாங்க. பையன் திரும்பி வந்தான், கொளுத்த கண்டை அடிப்பித்தார். அல்லேலூயா. இப்படிதான் இருக்கணும். நீங்க அதை செய்வீங்க. ஏன் நைட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க? வசனத்தின்படி செல்றோம் அப்படின்னு சொல்லல. கொளுத்த கண்டு. ஏன் நம்ம இப்ப திரும்பி வரோம், அப்பாட்ட வரோம். செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டிற்கு, செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டிற்கு, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே, கொளுத்த கண்டுண்டு அப்பா வீட்டிலே, அப்பா வீட்டிலே, ஏசப்பா வீட்டிலே, கொளுத்த கண்டுண்டு அப்பா வீட்டிலே, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே, அங்கே ஆனந்தம். திருத்துவம் நம்மளை கொண்டாடுகிறது. ஆனா நம்ம கண்ணு குருடா இருக்கு. அதான் மேட்ரு. நம்ம கண்ணு எப்படி இருக்கு? உங்களுக்கு அதுக்கு வசனம் காமிக்கணும்ல. நீங்க பஞ்சானபுரம் ஆளுக்கல்ல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் பாருங்களேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். வசனம் சொல்லக்கூடாது, அந்த அக்கா படிச்சு கொடுத்தாப்புல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே அவனிடத்தில் இடரல் ஒன்றும், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் என்னதென்று சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட கூட நீங்க பேசாம உங்க இருதயத்தை கடினமாக்கி வச்சிருக்கீங்கன்னா நீங்க யாரு? ஃபர்ஸ்ட் முதல் சர்க்கிள் நீங்க குருடரா பார்க்குறீல? ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகும். இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்க என்ன சொத்தை எடுத்துகிட்டு போய் எனக்கு தெரியும் அப்படி சப்பப்பட்டே படிக்காதங்க. அவர் இறங்கி வந்தார், நாம் தேடி போகலை, என்னை தேடி இயேசு அவர் நம்மிடத்திலே முந்தி அன்பு இருந்தார். நீங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் தான் போய் ஒப்புரவாகணும், நீங்கள் தான் போய் பேசணும். நீங்கள் அப்போ தான் வெளிச்சத்துக்கு வர முடியும். எல்லாம் இருட்டு தான் இருக்கு. அவர் குருடனாக இருக்கிறார். அதுக்கு அடுத்த சர்க்கிள் உங்கள் தெருவில் உங்கள் கிராமத்தில் ஏன் கூட எல்லாரும் பேசிக்கிடுவாங்க, சமாதானமாக இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சன்ஸ் ஆஃப் காடுன்னு போட்டு எல்லாத்துலேயும் அது வந்துடும். நாம் தேவனுடைய பிள்ளை. அப்படி கோயில் பிள்ளை கிடையாது. கோயில் பிள்ளைன்னா கோயிலுக்கு வருவார், மணி அடித்த உடனே எல்லாம் பண்ணுவார், ஆனால் சண்டை போட்டு கிடப்பார். அதுக்கு அவருக்கு பேர் என்னது? கோயில் பிள்ளை. தேவ பிள்ளைன்னா அவன் என்ன செய்வான்? சமாதானம் பண்ணுவான். உங்கள் கண்ணு திறக்கப்படணும். குருடனாகவே இருக்கப்படாது பல ஆண்டுகள். உங்கள் கண்ணு திறக்கப்படணும். நீங்கள் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பாடி ஆஃப் கிரைஸ்ட், தலை கிறிஸ்து. அதனால நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் மைண்ட் செட்டு பண்ணும்போது உங்கள் பற்றாக்குறை நீங்கும், வியாதி வெளியே வர ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்கள் கூட அவர் நிற்பார். நீங்கள் லைவில் இருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் லைவில் வர்ற மாதிரி நீங்கள் லைவ்லேயே ஆண்டவரோடு இருப்பீங்க. அல்லனா நீங்கள் காலையில் கொஞ்ச நேரம் பயில் வச்சு போய் ஜோம் பண்ணி அப்புறம் அந்த ஆளை போட்டுட்டு அப்புறம் ராத்திரி ஒரு சங்கீதம் வச்சு இப்படியே தான் கதையை ஓடிட்டு இருக்கு.
ஆனால் நீங்கள் லைவில் வந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்கள் பிரச்சனையில் அவர் உங்களோட இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் லைவ்லேயே ஆண்டவரோடு இருந்தான். கோலியாத்தை 40 நாள் எல்லாரும் வந்து சோர்ந்துட்டாங்க. இவன் அந்த களத்துக்கு வரும்போது பாருங்க, அவன் வந்து ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பது எம்மாத்திரம் அப்படிங்கிறான். அவனுக்கு அது சுருக்குன்னு பிடிக்கும். ஏன்னா அவர் லைவ்ல இருக்காரு. இப்போ கள்ளத்துக்கு எரியும் போது ஆக்சுவலாக அவன் பின்னாடி விழுந்தான். அவன் எப்படி விழுந்தான்? முன்னாடி விழுந்தான். அப்போ பெதடியில் ஒருத்தர் அடிச்சிருக்காருல்ல, அவர் தான் லைவ்ல உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. உங்க கூட அவர் இருக்கிறார். அவர் ஆக்டிவேஷனுக்கு வரணும் அப்படின்னா அவங்ககிட்ட கசப்புக்கு நோ சொல்ல பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சரி பண்ணுங்க. ஒரே நாளில் முடியாது தான். ஆனால் நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னா கல்வாரிக்கு போகணும். அங்கே தான் அந்த தன்னை குத்துனவனை, துரோகம் பண்ணவனை, விட்டுட்டு போனவன், முதுகுல குத்துன எல்லாத்தையும் அவர் வந்து மன்னிச்சார். அந்த அன்புக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து அன்கண்டிஷனல் லவ்வுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க. ஸோ சிலுவையே கிராஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்பிகரேஷன் பண்ணும், நம்மளை மறுரூபமாக்கும். எப்போல்லாம் நீங்கள் கல்வாரிக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் அந்த லவ்வில் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு பலன் அடைவீங்க. அந்த பலத்தை ஆண்டவர் தருவார். எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு பாடலை படிக்கும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் எழுப்புவோம். இயேசுவின் மகன் வீதே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கினை ஏதும் வேறில்லையே, வினை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல்யாவும் அகத்திடவே ஆதிதேவன் இயேசுவின் மகன் வீதே அறினாலோ அறியலாகுவோ, இதற்கினை ஏதும் பாண்ட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அதில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களால் யார்கிட்டையும் கசப்பாக இருக்க நீங்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் அடித்தார்கள், உதைத்தார்கள், அவரோ அரவணைத்து மன்னியும் அப்படின்னாரு. இதுதான் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவினுடைய ஸ்பிரிட். மைண்டு மாறணும். இந்த தேசமே இந்த ஊருக்காக காத்து கொண்டிருக்கிறது. இது எல்லா ஜனத்துக்கும் புரியும். உங்கள் கண்ணு தான் திரும்ப திரும்ப திறக்கப்படும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை சத்தாலே நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் முட்டும் ஜெயம் பெற்றோர் சமாய பாடிக்கொண்டே இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடுங்க. யார்ட்டெல்லாம் சண்டை போட்டுருக்கீங்களோ உங்கள் காட்டில் முதல்ல ஒப்புரவாகிட்டே இருக்கு. வீட்டுக்கு போனவொடனே ஒரு செல்ஃபோன் போட்டு அவங்ககிட்ட பேசுங்க. உங்கள் பெரியப்பாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம். எனிவே உங்கள் சைடை கரெக்ட் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே வரும். நீங்கள் அப்படியே ஹீல் மட்டும் ஆக மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாயிடும். மறந்துடவே கூடாது.
ஆண்டவர் உங்களை தேடுறாரு பிரதர். நீங்கள் லவ்வில் ஆப்ரேட் ஆனால் தான் அவர் ஜீவன் கொடுக்க முடியும். திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் அது வரணும். ஸோ நம்மளை அர்ப்பணித்து ஒரு பாடல் பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் இதை ஒரு கண்களை மூடி அர்ப்பணிப்பின் பாடலாக படிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாக பாவினான் ஜீவித்தே நிம்மதி இழந்தேன் தூய்மையை மறந்தேன் மனம் போல் அலைந்தேன் ஏமாற்றம் அடைந்தேன் என்னையா தேடி நீர் ஐயா ஏசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினான் என்னையா தேடி நீர் ஐயா ஏசுநாதா அடிமை உமக்கே இனினான் உம்மை போல் யாருண்டு எந்தன் ஏசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும் நோருக்கும் ஊருக்கும் உடையோ பனையோ உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்போரிகளையோ உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்போ உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கட்டாடி காத்திடும் மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருவில் அழைக்க முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்ந்தோ உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த யோவான்ல 21ஆம் அதிகாரத்தில் திரும்ப அவர் பவனி முடிச்சுட்டு உள்ளே போகும்போது ரெக்கார்ட் பண்ணுறாரு யோவான். கிரேக்கர்கள் வந்து கேட்பாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்லுவார், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாச்சுன்னா பலன் கொடுக்கும் அப்படிப்பார். ஸோ நம்முடைய செல்ஃப் சுயம் உடைக்கப்படும். அப்போ தான் ஆண்டவர் மகிமைப்பட முடியும். அதில் அப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவார். அப்போ ஒரு சத்தம் கேட்கும், ஜீவனை பற்றி பேசுவார். கடைசியில் 13:1 சொல்லுவார், முடிவு பரியந்தம் அவளிடத்தில் அன்பு வைத்தார். உங்களை அவர் கைவிட போகிறதே இல்லை. கைவிட தெரியாத தெய்வம். அவர் கவனன்ட் பண்ணியிருக்கு, உடன்படிக்கை ரத்தத்தை கொடுத்து பண்ணியிருக்கார். அதான் கம்யூனியன் சர்வீஸ். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். எப்படி உங்களை கைவிட முடியும்? நீங்கள் அவருடைய பார்வையில் ப்ரிசியஸ். ஆனால் உங்கள் காட்டுக்குள்ளேருந்து அவர் பேசணுன்னு விரும்புகிறார். உங்கள் விருப்பம் இல்லாமல் அவர் நுழைய மாட்டார். வாசல் இப்படி இந்த கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் வருவீங்க. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு வயசு எத்தனையோ அத்தனை தடவை பைபிள் வாசிப்பேன், ஒப்பு கொடுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மணிக்கணக்காக நான் வேதத்தை படிப்பேன். ஒரு ஊர்லேயே இல்லாமல் இந்த ஊரில் வந்து ஆலயம் திறந்தே இருக்காண்டவர். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேர ஆலயத்தில் வந்து நான் தனி ஜபத்தில் தரித்திருப்பேன். ஆண்டவரே, நீங்கள் என் கூட பேசுகிறத நான் கண்டுபிடிப்பேன். ஆண்டவர், எனக்குள்ளே தான் இருக்கிறீங்க. நான் வியாதி போவோம், பத்தாக்கரை போவோம், நான் ஒரு ஜீவனுடைய வாழ்க்கை வாழ முடியும் தெரிஞ்சுட்டேன். இது ஒரு சுவிசேஷம். ஜீவனையும் அழியாமையும் அவர் வெளியரங்கமாக்கிறார்.
அதனால தான் அந்த தேவாலயத்தில் அவர் அவ்வளோ வைராக்கியம் பண்ணார். சீல் வந்துச்சு, தேவ வைராக்கியம் நமக்குள்ள வரும். உங்களை இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக அழைச்சிருக்காரு. ஏதோ உங்கள் வீடு கட்டி வாழ்றதுலாம் ரொம்ப நல்லது, ஆனால் உங்கள் தரிசனம் முழு உலகத்தை பற்றி தான் இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் தேசத்தின் உயர் மட்டங்களுக்கு வரணும், உயர் அதிகாரிகளாக வரணும், பாராளுமன்றங்களிலே வரணும், அப்படி விரும்பணும். ஆண்டவரே, இது எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு ஆண்டவரே, எனக்குள்ள அது ஸ்பார்க் ஆகட்டும் ஆண்டவரே. எனக்கு எவ்வளோ விளைவில் இருந்தாலும் அதை ஓவர் பண்ணக்கூடிய ஒரு வேலைன்னு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிற கர்த்தர். உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை ப்ரிசியஸாக பார்க்குறார். தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். இதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்றும் நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவர், லைவ்ல இருக்கிறீங்க ஆண்டவர். வாழும் கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவன், ஜீவ ஆவியானவர் ஆண்டவர். எங்களுக்குள்ளே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நீர் தங்கும் ஆலயமாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே மாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளிலே இந்த கல்வாரி சேப்பல் நிறுவனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அங்களுக்காக, குணசேகரனுங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்கள் கொடுத்த எல்லா காரியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தனி மனிதனுடைய தீர்மானம் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைக்கிறதே ஆண்டவரே. அப்படியாக இந்த இடத்துல இருந்து தேசத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய நபர்களை நீர் எழுப்புகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதமாக இந்த இடத்தை நீர் பயன்படுத்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஒரு சில அறிவிப்புகள். இந்த பரிசுத்த வாரத்திலே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஆகிய தினங்களிலே கன்வென்ஷன் கூட்டங்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய அந்த முகப்பு பகுதியிலே வைத்து இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. திங்கட்கிழமை அன்று தேவாலய சுத்திகரிப்பு என்ற தலைப்பின் கீழாகவும், செவ்வாய்க்கிழமை கேள்வி நாள் என்ற தலைப்பின் கீழாகவும், புதன்கிழமை தைலாபிஷேகம் என்ற தலைப்பின் கீழாகவும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த கூட்டங்களிலே சகோதரர் உனைசி அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வர உள்ளார்கள். நீங்கள் ஜெபத்தோடு இந்த கூட்டங்களிலே நீங்கள் பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று மிக சிறப்பாக இந்த நாளிலே இந்த கூட்டத்திலே ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கொண்டு வந்த அன்பு சகோதரர் சுதாகர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கூட்டங்களை முழு பொறுப்பையும் ஏற்று மிக சிறப்பாக நமக்கு நடத்தி கொடுத்த கல்வாரி சேப்பல் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் திரு எல். குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெங்களூரில் இருந்தாலும் இங்கு ஞான செல்வராஜ் ஐயா அவர்களை கொண்டு எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இது மாத்திரமல்ல, நமக்கு நல்ல மியூசிக் வாசித்து கிதியோன் பிரதர், அதே போல லைவ் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற அருமையான குழுவினர், அது மாத்திரமல்ல உணவு காரியங்களை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அருமையான பிள்ளைகள், இன்னும் மற்ற காரியங்களிலே முன்னின்று செயல்பட்ட ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, மிக அழகாக முன்னின்று பாடல்களை பாடின அருமையான மாணவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த கூடுகை நிறைவு பெற்ற பின்பதாக யாவருக்கும் இரவு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் சாப்பிட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு குறிப்பிட்டதை நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்த்தோம். அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆலயம் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக, உம்முடைய ஆளுகையை பெற்ற பிள்ளைகளாக, உம்முடைய தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக, ஆண்டவரே, உம்மை இந்த உலகத்துக்கு வெளி காண்பிக்கும்படியாய் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. அவ்வித அன்பினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் பகுதியில் வந்து ஆண்டவர் மிஷனரிமார்களாக தங்களுடைய வாழ்வையை முற்றிலுமாய் தியாகமாய் அர்ப்பணித்த எல்லா மிஷனரிமார்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களை அழைத்து வந்ததனுடைய ஒரு நோக்கம் உண்டு சுவாமி. எங்களை நீர் ஆண்டவரை முன்குறித்து நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இந்த அருமையான இந்த திருச்சபையிலிருந்து தேசத்தை கலக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை எழும்பத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களில நீர் வல்லமையாய் நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு திருச்சபையை உடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்புவிக்கிறோம். நீர் ஆட்கொண்டு நீரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த கூட்டத்திலும் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வந்து அன்பு சகோதரர் சுதாகர் அவர்களுக்காக பாடல்களை பாடின அருமையான பிள்ளைகளுக்காக, இசை மீட்டின் அன்பு சகோதரருக்காக, லைவ் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக, இன்னும் ஆண்டவரை உணவு காரியங்கள் மற்ற ஆயத்த பணிவிடைகளில் முன்னின்று செயல்பட்ட பிள்ளைகளுக்காக, இந்த கூட்டத்தினுடைய முழு பொறுப்பையை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிற அன்பு சகோதரர் குணேசேகரன் ஐயா அவர்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எல்லாமுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இழந்த காலங்களிலே இந்த கூட்டங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளை மறுநாள் ஆண்டவர் நடைபெறக்கூடிய இந்த கூட்டங்களையும் ஆசீர்வதித்து தார். ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியிலே வைத்து நடைபெறுகிற இந்த கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தார். திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகத்தோடு இந்த பரிசுத்த வாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிக்க, இந்த சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபைகளை எல்லாருக்கும் நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரங்களிலே நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த நாளின் குருத்தோலை, இந்த ஞாயிறிலும் குருத்தோலை பவனியிலே ஆண்டவரே பரிசுத்த ஆராதனையிலே பிரசன்னராயிருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த இரவு நேரத்திலும் நாங்கள் நித்திரைக்கு செல்கிறோம். எங்களோடு கூட தங்குகிறோம். புதிய நாளை காண உம்மை துதிப்பு துதியோடு எழுந்து உம்மை ஸ்தோத்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறே, அன்பை நேசிக்கிறே. ஆதராயில் நான் என்று அவரை என்றென்று வாழ்த்துவே. ஆதராயில் நான் என்று அவரை என்றென்று வாழ்த்துவே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வருவோமாக. God bless you all.